வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்னோட கிராமத்தில் நடந்த திருவிழாவை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்கிற போகிறேன். இந்த திருவிழா 5 கிராமங்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய திருவிழா. சித்திரை மாதத்தில் இந்த திருவிழா 4 நாள் நடக்கும். புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாள் கலை நிகழ்ச்சிகளும் நல்லா சூப்பராக இருக்கும். புதன்கிழமை ஈவினிங் திருவிளக்கு பூஜை நடக்கும். இந்த திருவிளக்கு பூஜையை என்னால் பதிவு பண்ண முடியல. அடுத்த நாள் வியாழக்கிழமை ஈவினிங் நடக்கக்கூடிய பதிவுகள் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பிள்ளையார் கோவிலில், கிராமத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலில் பூவுனா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து சமாப் கலை நிகழ்ச்சிகளும் நடக்குது. கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலிருந்து பூத்தட்டை எடுத்துக்கிட்டு போவாங்க பெண்கள்னா ஸ்ரீ கோட்டை தர்மமுனீஸ்வரர் சாமிக்கு. இப்போ அடுத்த ஊரில் கலை நிகழ்ச்சினா நடந்து ஆடல் பாடலோட அங்கே விரதம் இருந்து சாமி ஆடுவாங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு பெண்கள்னால் பின்னாடி பூத்தட்டி எடுத்து எங்கள் ஊர் கிராமத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் உள்ள சாமி ஆடுறவங்க அழைச்சிக்கிட்டு பெண்கள் பின்னாடி பூத்தட்டி எடுத்துக்கிட்டு போய் ஆலயத்துக்கு சேர்ப்பாங்க. இவர் தான் எங்கள் ஊரில் சாமி ஆடுறவங்க. சாமி ஆடி கூடவே தீச்சட்டி எடுக்கிறவங்களும் போவாங்க. இப்போ அடுத்த ஊரில் இருந்து கொடை கொண்டு இங்கே உள்ள சாமி ஆடுறவங்களை அழைச்சிட்டு போவாங்க. கூடவே இந்த கலை நிகழ்ச்சி ஆடுறவங்களும் சமாப்காரர்களும் கூடவே அங்கங்கே ஒரு பிளேஸ் நிறுத்தி டான்ஸ் ஆடுவாங்க. அது போக ஊரில் உள்ள பசங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. பார்க்கவே நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அங்கேருந்து சாமி ஆட வச்சு அதுக்கப்புறம் இவங்கள அழைச்சிட்டு போவாங்க. இப்போ எல்லாருமே பூத்தட்டில் பூ வாங்கிக்கிட்டாங்க. பெண்கள் எல்லாருமே பூத்தட்டில் அந்த பிளேட்டில் எல்லாருமே வாங்கி லைனாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூடவே இந்த சமாப்பு பக்கத்து கிராமத்திலேருந்து இந்த சமாப்பு வந்ததும் இங்கேயும் கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளம்புவாங்க. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஜென்ரேஷனில் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். என்னோட பசங்களே இதை புதுசாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வெயிட் பண்ண பெண்கள் எல்லாருமே போய் கோவிலில் வச்சிருந்த பிளேட்டில் பூ எல்லோரும் வாங்கிட்டு லைனாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இந்த சமாப் கலை நிகழ்ச்சியும் நடக்கும். இப்போ எல்லா பெண்களும் லைனாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் எடுக்கும் அந்த சாமி கூட கொடை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பின்னாடியே பெண்கள் எல்லாருமே நடந்து போவாங்க. அப்பப்போ அங்கங்கே அந்த சமாப் நிகழ்ச்சியும் கூடவே அந்த சாமி ஆடுறதும் நடக்கும். இந்த ஃபங்க்ஷன் வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு பூத்தட்டு நடக்க ஆரம்பிக்கும். கோயிலுக்கு போகையில் ஒரு 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியும் நடக்கும். இந்த மாதிரி போகிற வழியில் உள்ள இந்த மாதிரி சாமி ஆடி பசங்கள்லாம் நல்லா ஆடி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கோவிலுக்கு கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்குன்னே சில பேர் விரதம் இருப்பாங்க. அவங்க தான் அந்த சாமி ஆடி வருவாங்க முன்னாடி. அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடந்து பின்னாடி கூட்டத்தை எடுத்து பெண்கள்லாம் நடந்து வருவாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேராக தான் உள்ளே விட்டாங்க பூ தட்டு எடுத்துகிட்டு. அது போக இந்த விரதம் இருக்கிறவங்க சாமி ஆடி கொடை பிடிச்சி வரவங்கலாம் ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க பாருங்கள். பூஜை நடந்து இந்த பூத்தட்டெல்லாம் வாங்கி பூவெல்லாம் கோயிலுக்கு உள்ள சாமி சன்னதிக்கு சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் கரகாட்டம் நடக்கும்.
ஃபைனலாக ஒரு 11 மணிக்கு அப்புறம் இந்த கரகாட்டம்லாம் நடந்தது. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஒரு சில பேர் போயிடுவாங்க, ஒரு சில பேர் இருந்து பார்த்துட்டு போவாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கெல்லாம் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் காவடி எடுக்கிறவங்கெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. 9 மணிலேருந்து 11 மணிக்கு கோவிலுக்கு வந்து பூ மிதித்தல் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆடல் பாடல், நாடகம், பொங்கல் வச்சு கிடா வெட்டுறது ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த நாள் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.